இருந்தது? சுமார் சார், ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஒன்றும் அவ்வளோ ராஜினி அளவுக்கு பில்டப் வந்தது? இல்லை சார், அவ்வளோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. க்ரைம் ஸ்டோரின்றாங்க, சுமாராக தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ட்விஸ்ட் எதாவது இருக்கு நம்ம படத்தில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ரொம்ப வித்தியாசமாக எடுக்கிற பேரில் எல்லாம் சொதப்பல் பண்ணி விட்டாங்க. எதிர்பார்த்து வந்தீங்களா எதாவது? எதிர்பார்த்து தான் வந்த விஷால் ரட்சகன் இது ராட்சசன் மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். சார் படம் நல்லா தான் இருக்கு. ஆனால் என்ன உயிரோடு இருந்து கொள்றாரா இல்லை ஆவியாக கொள்றாரா? இந்த படம் ஒரே குழப்பமாக பண்ணிருச்சு என்ன. அதானே நானும் எத்தனையோ படம் பார்த்தேன். ஒன்று பேயாகி கொலை பண்ண 5 கொலை, இல்லை உசுரோடு இருக்கனாலும் கொலை பண்ண. படத்தோட அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். இது எதுவுமே தெரிய மாட்டேங்குதா. அந்த 5 கொலைக்கு ஒரு படமே போயிடுச்சு கடைசி வரைக்கும். இதுதான் என்னோட கேள்வி. இல்லை, த்ரில்லிங்காக இருந்துச்சு. ராட்சசன் மூவியோட பார்க்கறதுக்கு ஒரு த்ரில்லிங்காக நல்லா இருந்தது. ட்விஸ்டெல்லாம் அது நல்லா இருந்தது. ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், பசங்களும் பார்க்கலாம். நல்லா இருக்குது. அடுத்தது என்ன வரும்னு ஒரு த்ரில்லிங்கோடையே பார்த்தோம். படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. த்ரில்லர் மூவி, ஆக்ஷன் மூவி நினைச்சா நான் அந்த அளவுக்கு இல்லை. பரவாயில்ல, கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் நல்லா இருக்கு. ராட்சசன் கம்பேர் பண்ண முடியாது. அது என்னன்னா யோசிக்குது, ஒன்றுமே இல்லை. த்ரில்லர்னாங்க, ஆனால் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. என்னன்னா ஒன் டைம் பார்க்கலாம், தியேட்டரில் வந்து பார்க்கலாம். படம் ஏதாச்சும் போர் அடிக்குது? படம் போர் அடிக்குது. ஆமாம், அதுக்குள்ள எந்த புரியல. ஸ்டோரியா? கிரைம் ஸ்டோரி தான். இன்ட்ரெஸ்டிங்காக அங்கங்கே நல்லா இருக்கு. ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. மற்றபடி நல்லா இருக்கு படம். ஓகே. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆரியன் நல்லா இருக்கு. கிரைம் தான், த்ரில்லர் கிரைம் சூப்பராக இருக்கு. வேற இல்லை, இது டிஃப்ரெண்ட் ஜானர், வேற மாதிரி இருக்கு, புதுசாக இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து அவங்க கண்டுபிடிச்சது பிடிச்சது. சூப்பரா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு. சார் படம் எப்படி இருந்தது? அருமையாக இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா போகுது படம். நல்லா இருக்கு பார்க்குறது. படம் அருமையாக இருக்குங்க. கிரைம் மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிரைம் தான், ஆனால் தேவையான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. எப்படி பண்ணியிருக்காரு? விஷ்ணு அருமையாக பண்ணியிருக்காரு. செல்வராகவன் வராரு, அவருக்கு மெயின் ரோல். அவருக்கு தான் நல்லா இருக்கு. அவரும் விஷ்ணு விஷாலும் நல்லா நடிச்சிருக்காரு. மியூசிக்லாம் எப்படி இருந்தா? பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீனு நிறைய சீனு படமே எனக்கு பிடிச்சிருக்கு. ட்விஸ்ட்லாம் இருக்கா படத்தில்? ட்விஸ்ட் தான் படமே கடைசி வரையும் ட்விஸ்ட்லேயே தான் போகுது. நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நல்லா இருக்கு. ஏதாச்சும் லேக்கிங் இருக்குங்களா? போர் அடிக்கிற மாதிரி? இல்லை, போர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட இல்லை. இதுமாதிரி ராட்சசன் பண்ண நடிச்சிருந்தாரு விஷால், அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அதே மாதிரி தான் இருக்குது இதுவும். அதோடு இது நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. படம் ஹிட் ஆகும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, போரிங் அடிக்கும். நல்லா போகுது. எல்லா படமும் நல்லா இருக்கு. அதெல்லாம் செம்மையா இருக்கு. நல்லா கடைசி வரைக்குமே சூப்பராக இருக்கு. எல்லாம் கிரைம் ஓரியன்டாக தான் இருக்கு. த்ரில்லராக எல்லாமே செம்மையா இருக்கு. ஒரு டைரக்ஷனும் சரி, விஷ்ணு விஷால் ஆக்டிங்கும் செம்மையா இருக்கு. மியூசிக் சூப்பர், நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. எது மாதிரி ஸ்டோரி படம்? ஹாரர் மூவி மாதிரி எல்லாம் கலந்த மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. இதுக்கு முன்னாடி ராட்சசன் வந்து அந்த அளவுக்கு இருக்குமா? அதோட நல்லா இருக்கு. பிடிச்ச சீன் என்ன படத்துல? ஃபைனல் சீன் நல்லா இருக்கும். ட்விஸ்ட் இருக்கா? சூப்பர்.